சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை நோட்டமிட்டு சுவர் ஏறி குதித்து வீட்டிற்குள் செல்ல முயற்சித்ததாக கூறி வடமாநிலத்தை சேர்ந்த சிறுவர்களை பிடித்து அப்பகுதியினர் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எட்வர்ட் வழங்கிட கேட்கலாம். எட்வர்ட், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ஆவடியிலிருந்து தனியாக இருந்த பெண்ணை நோட்டத்துக்கு வீட்டுக்குள் சோரேறி குதித்து வடமாநில பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைநலமாக பிடிக்கப்பட்ட வடமாநிலத்தவர்களே பொதுமக்கள் தருமாடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். திருமுல்வாய் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ராஜாமால் நகர் இந்த பகுதியில 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்த பகுதியில வடமாநிலத்தை சேர்ந்த சில நபர்கள் கொலுசு, பித்தளை பாத்திரங்கள் உள்ளிட்டவையை பல பார்க்கும் ரசாயன பொருட்களை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சண்முகம் என்பவருக்கு சொந்தமான வீட்டிற்கு வந்த இந்த வடமாநிலத்தவர்கள் பாத்திரங்களை பல செய்வதாக கூறி பவுடர், அந்த ரசாயன பவுடர் விற்க முயன்றுள்ளனர். அப்போது அந்த குடும்பத்தினர் அவர்களை சந்தேகப்பட்டு எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் அங்கிருந்து சென்ற வடமாநிலத்தவர்கள் அந்த வீட்டை நோட்டமிட்டு வீட்டில் இருந்த ஆண்கள் அனைவரும் வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டிற்குள் பெண் மட்டும் தனியாக இருப்பதை அறிந்து வீட்டிற்குள் பின்பக்க சுவரை ஏறி குதித்து வீட்டுக்குள்ளே நுழைய முயன்றுள்ளனர். அப்போது அவங்க வளர்த்து வந்த வளர்ப்பு நாய் குறைத்ததை அடுத்து அந்த வடமாநிலத்தவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இந்த தப்பி ஓடியவர்களை அந்த பெண் கண்டதாக கூறி தனது கணவர் மற்றும் தந்தையிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக தந்தை மற்றும் கணவர் அங்கிருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அப்பகுதியில் சுற்றி வந்த வடமாநிலத்தவரை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். இவர்கள் வருவதை கண்டு 4 பேரில் ஒரு நபர் தப்பி ஓடியதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து பொதுமக்களிடம் இருந்து வடமாநிலத்தவர்களை மீட்ட போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.